திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் திமுக கவுன்சிலர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன? தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது. இன்று காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டமானது தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அவருடைய வார்டுடைய பிரச்சனைகள் மற்றும் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பேசி வந்தனர். இந்த நிலையில மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற போது 60வது வார்டு மாமன்ற உறுப்பினர் காச்சாமலை விஜய் என்கிற விஜய் அவர் அவருடைய வார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதத்திலும் தெரிவித்து வருவதாகவும் இந்த கூட்டத்தில் அதை அந்த தெரிவிக்கும் போது அது என்னுடைய வார்டிற்கு எந்த ஒரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். தொடர்ந்து இந்த மாநகராட்சி ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாகவும் எங்கள் வார்டிற்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர்ந்து வலியுறுத்திய பின்னர் தொடர்ந்து நான் திமுகவினுடைய தொடர் விசுவாசியாகவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவினுடைய விசுவாசியாகவும் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் மாமன்ற உறுப்பினராக இருந்து வரும் நிலையில மக்களுக்கு பணியாற்ற முடியவில்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்து மாமன்ற கூட்டத்தில் ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சியினுடைய மேயரிடமும் ஆணையரிடமும் கொடுத்துவிட்டு உடனடியாக கூட்ட அரங்கை விட்டு வெளியேறி வந்தார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக வாயில் அருகே பெட்ரோலை அவர் மேல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டார். உடனடியாக அப்பகுதியில் இருந்த மாநகராட்சி ஊழியர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து உடனடியாக அழைத்து சென்றனர். இந்த மாமன்ற கூட்டத்தில் இந்த சம்பவமானது இப்பகுதியில் வரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக காவல்துறையினரும் இப்பகுதிக்கு எதன் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்தான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.